மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின சின்ன கருத்தை மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. தேங்க்யூ. 4 நாள் அவிய வீட்டுல இருந்தோம் பாருங்க. 4 நாள் போனதே தெரியல போங்க. அவிய பாசம் என்ன, அவிய அன்பு என்ன, அவிய கவனிப்பு என்ன. இதே மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. நல்லா கவனிச்சாங்களா? கவனிச்சாவளா? எனக்கு அடுத்த வீடு மாதிரியே தெரியலன்னா பாத்துக்கங்களா. சம்மந்தி சம்மந்தின்னு வாய் நிறைய என்ன கூப்பிட்டுக்கிட்டு எனக்கு அது வேணுமா இது வேணுமா, அண்ணனுக்கு அதை கொண்டுட்டு போங்க இதை கொண்டுட்டு போங்கன்னு வீட்டுல இருக்கதெல்லாம் எடுத்து பறிக்க வைப்பா பாத்துக்கங்க. அது மட்டும் இல்ல, ஈல அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு பாத்துக்கங்க. எம்மா தங்கம் தங்கம்னு அவளை வைக்கிற இடம் காணாது. எவ்வளவு நல்லவிய தெரியுமாங்க. என் தாய் தப்பா வீட்டுல இருந்ததுக்கு அப்புறம் உரிமையோட இருந்தது நான் அந்த வீட்டுல தாங்க. நீ சந்தோஷமா இருந்தல்ல? சந்தோஷமா இருந்ததை விடுங்க, நிம்மதியா இருந்தேங்க. 2 வாலிய பிள்ளைல அடுத்த வீட்டுக்கு கூட்டு போயிருக்கமே அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வரலங்க. உங்க தங்கச்சி வீட்டுக்கு இந்த பிள்ளைல அனுப்பி பார்த்துக்கங்க. அப்போ கூட எனக்கு மனசே கேட்காது. பின்னாடியே ஏதாவது சாக்கு போக்க சொல்லிட்டு பின்னாடியே போயிருவேன். ஆனா அது யாருங்க நமக்கு? ஆனா அந்த வீட்டுக்கு 2 பிள்ளைல கூட்டு போயிருக்கமேங்கிற எண்ணமே எனக்கு வரலங்க. புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாங்க. சரி, தாய் தகப்பன் அப்படி இருக்கான்னு பார்த்தா அந்த தம்பி கிங்ஸ்லி இல்ல நம்மள அவ்வளவு மரியாதையா பார்க்க மாத்துக்காங்க. வசதியான வீட்டுல பிறந்து வளர்ந்த புள்ள தானே. ஒரு தெனாவட்டா போனோம், ஒரு திமுறா பேசணும், நக்கலா பேசணும் அப்படின்னு எதுவுமே அந்த புள்ள கிட்ட இருக்காதுங்க. ஏதோ நம்ம கைக்குள்ள வாழ்ந்த புள்ள மாதிரி இருக்கும் பாத்துக்கங்க. எத்தே சாப்பிட்டீங்களா, எத்தே உடம்புக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேப்போ பாத்துக்கங்க. நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்க தங்கச்சி பயலும் தான் இருக்கானுவல, எத்தே எத்தே அப்படின்னு அதோட சரி. எத்தே நீங்க எப்படி இருக்கிய, உங்களுக்கு ஏதாவது வேணுமா வைக்கணுமா? நம்ம வீட்டுல ஆம்பளை பையன் இல்லாத வீடு தானே. எத்தனை நாள் இந்த டவுனுக்கு போறேன்னு எத்தே உங்களுக்கு ஏதாவது சாமான் வாங்கிட்டு வரணுமா, ஏதாவது உங்களுக்கு வேணுமா என்னைக்காவது கேட்டிருப்பானுவாங்க. அந்த கிங்ஸி தம்பி அப்படி இல்ல. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அத்தை நான் டவுனுக்கு போறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா, வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நம்ம கிட்டையும் கேட்டுட்டு அது அம்மா கிட்டையும் கேட்டுட்டு இந்த பிள்ளைகிட்டையும் கேட்கும் பாத்துக்காங்க. பூ வாங்கிட்டு வரட்டுமா, வேற ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா சொல்லி விடுங்கன்னு அதை கேட்கும் போது எவ்வளவு அக்கறையா இருக்காவ தெரியுமா. மொத்தம் உனக்கு அந்த குடும்பம் பிடிச்சு போச்சுன்னு சொல்லி. பிடிச்சு போச்சா? காலத்துக்கும் வேணுங்கிற ஆசை வந்து போச்சு எனக்கு. நமக்கு அந்த வீட்டுல வாழக்கு கொடுப்பனை இல்லாம போச்சுங்க. கொடுப்பனை இருந்தா எந்த தடையும் போட மாட்டிய? என்னங்க சொல்லுதீங்க? ஒருவேளை நம்ம பிள்ளைய பொண்ணு கேட்டா நீ கொடுப்பியா என்ன? என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? கண்ணை மூடிட்டு கொடுக்கலாங்க, ஆனா நமக்கு தான் கொடுப்பனே இல்லையே. ஒருவேளை கொடுப்பனை இருந்தா? ஆமா, உங்க தங்கச்சி புழுக்குன்னு விட்டு கொடுத்துருவா பாருங்க. எல்லாம் நம்ம நேரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவனுக்கு தான் இவனுக்கு தான் பேசி தொலைச்சோம்ல. நமக்கு நல்லா வேணும். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்ன? அவிய கொழுந்த பையனு நம்ம பெரியவ வேலை பார்க்கல, அவிய மேனேஜரு. ஆமா, தாய் வேலை பார்க்கறது மேனேஜரு. அவிய கொழுந்தமாவனா? ஆமா பாத்துக்கங்க. அது அங்க போய் தான் இயலுக்கே தெரியும். அந்த பையலுக்கு பொண்ணுலாம் பார்க்கலாம் பாத்துக்கங்க. நல்ல அமைதலான பாசக்கார புள்ளைய எதிர்பார்க்கறாங்க. நம்ம கிங்ஸ் அம்மைக்கு கூட நம்ம இயல் மேல ஒரு ஆசை பாத்துக்கங்க. ஆனா நமக்கு தான் கொடுப்பன இல்லையே. நீ என்ன சொல்லுத? ஆமாங்க, அந்த பையலுக்கும் லேசா விருப்பம் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா விமலி காலையிலே கத்திட்டு போயிருக்கான். எப்போ கல்யாணத்தை பண்ணி குடுப்பியன்னு கத்திட்டு போயிருக்கான். எல்லாம் நம்ம நேரங்க. நெஞ்செல்லாம் வலிக்கிடுச்சாவத்த. சரி, 2வது பிள்ளை பத்தி என்ன நினைக்க? ஆமா, அவதான் முகிலு சாவால. ஒருவேளை இப்ப பிடிக்காம இருந்தா கோடி புண்ணியமா போயிரும். எங்க நான் சத்தியமா சொல்லுதேன், அந்த விமல பைய ஒரு காசுக்கு ஆமாட்டாங்க. நான் கூட அப்படி இப்படி நல்லவனா இருப்பான்னு நினைச்சேன் பாத்துக்கங்க. இப்பதானே அவன் வண்டவளமெல்லாம் எனக்கும் தெரியுது. என்ன சொல்லுத? உங்களுக்கு உடம்பு செல்லாம இருக்கும் போதே அவனுக்கு காலையிலே விஷயம் தெரியும் பாத்துக்கங்க. எங்க நம்ம முதலா போனா நம்ம பாக்கெட்ல இருந்து துட்டை எடுத்துருவாங்களோடே வரவே இல்லைங்க அந்த பையன். ஆம்பளை பையன் இல்லாத வீட்டுக்கு அவனதான் ஆம்பளை பையனெல்லாம் இருப்பான்னு நினைச்சோம். அவனை சத்தியமா இருக்க மாட்டானுவ. அது மட்டும் இல்ல, நம்ம புள்ளைய அங்க கெட்டி கொடுத்துட்டோம், நம்ம புள்ளைய கூட இங்க விட மாட்டானுவ. அது எனக்கும் தெரியும். இல்லங்க, அந்த பையன் நீங்க உடம்பு செல்லாம இருக்கும் போது ₹1 கையில இருந்து இழைக்கலங்க. இசை அப்படியே அழுதல் மயக்கத்துல கடந்தா. பாவி பையன், நம்ம கெட்டிக்க போற புள்ளையோட அப்பா தானே, ஏதாவது கொடுத்து உதவும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லைங்க. அதை விடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆரிசு ஒரு பழம் வாங்கி கொண்டு கொடுத்துருப்பானாங்க. ஆனா அப்பவே நம்ம இசை அவனை வெறுக்க ஆரம்பிச்சுட்டா. நானும் நல்லதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
அந்த கிங்ஸின் தம்பி இல்ல, ஆமா நாம இசைய போன திருப்பு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சேர்த்துருந்தோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா அப்போ அந்த கிங்ஸின் தம்பி இந்த செபாப்புல இருக்க, ஆமா அவன் அப்பாவை எப்படியோ தெரியுமா மத்துக்கங்க, இந்த வக்கீல வாங்கும் போது தெரியுமா. அப்போ ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம இருந்திருக்காரு. அத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பையன் நிறையாங்க ஆரிசு, ஆப்பிள், ஆரஞ்சு, பிஸ்கட்டு பாக்கெட்டு, அது இதுன்னு ஒரு பையன் நிறையாங்க வாங்கிட்டு வந்து எல்லா முன்னாடி கொடுக்கல, நைஸா வெளியில வச்சுட்டு பாத்துக்காங்க. போய் ஜபா கிட்ட கண்ணை காட்டுது, வெளியில வச்சிருக்க எடுத்துட்டு போனேன். நான் ஜபா கூட வெளியிடும் போது அதை பார்த்தேன் மத்துக்கங்க. என்னது டீன்னு கேட்டேன். அப்போதான் அந்த புள்ள சொன்னிச்சு, எங்க அப்பாவை கிங்ஸிக்கு நல்லா தெரியும், எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தவ அதான் வாங்கி கொடுத்துருக்காவன்னு சொல்லிச்சு பார்த்துக்கங்க. சரிட்டி காட்டு பாப்புன்னு பார்க்க சொன்னேன். எங்க ஒரு மாசத்துக்கு தேவையான பொருள் இருக்குங்க. எங்க புள்ளனா அது புள்ளங்க, இவனும் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுதானா நப்பி பைய. நம்ம இசை அவனை எப்படி உருகி உருகி காதலிச்சா, இது வரைக்கும் ஆகுது. அந்த பிள்ளைக்காவது ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பானாங்க. டீமலும் அப்படிதான். ஏங்க இந்த குடும்பத்திலேங்க நம்ம பிள்ளைய கொண்டு கொடுக்கணுங்க. 4 இடத்துக்கு போனதான் அந்த சொந்தக்காரை வண்டவளமெல்லாம் தெரிஞ்சு பார்த்துக்கங்க. நான் உங்க தங்கச்சி கூட கிடப்பேன் பாருங்க, எனக்கு இந்த வெளி உலகமே தெரியல பார்த்துக்கங்க. சரி நம்ம நாத்தனார் நல்லவானே நினைச்சிட்டேன் பார்த்துக்கங்க. இப்பதானே தெரியுது. நீ பேசுறதெல்லாம் சரிதான். ஒருவேளை அந்த வீட்டாளுக்கள் நம்ம பிள்ளைய பொண்ணு கேட்டா என் தங்கச்சை எதிர்த்து ஒன்னால அந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்க முடியுமா? உசுர கொடுத்தாலும் என் பிள்ளை அங்க கொண்டு சேர்த்துருவேன், ஆடிட மாட்டேன். உங்க தங்கச்சனை எவன் வந்தாலும் உண்டுல நாக்கிடுவேன். எனக்கு என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். அப்பா ரூட்டு கிளியரு. அப்ப என்ன கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடு. அவைய கேட்கணும்லாங்க, நாமளும் எப்படிங்க கேட்க முடியும்? அவைய கேட்டாதான் யார் எக்காரு பேசிட்டு போட்டு நான் பாட்டுல என் பிள்ளை கொண்டு கொடுத்துருவேனே. எனக்கு நம்ம இயல அந்த மேனேஜர் சாருக்கு கொடுக்கதான் ரொம்ப ஆசை பார்த்துக்கங்க. ஏன் மாமனாரு மாமியார் இல்லைன்னுட்டா? ஆகா அதுக்கு இல்லைங்க, நான் 2-3 நாள் அங்க இருந்தேன்ல, சாயங்காலம் கரெக்ட் டயத்துக்கு பார்க்க வந்துரும் பார்த்துக்கங்க. வரவே சும்மா வர மாட்டார, கையில ஏதாவது வாங்கிட்டு வந்து அம்மா இன்னாங்க, அம்மா இதை சாப்பிடுங்க, அம்மா இதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு பாசமா சொல்லும் பார்த்துக்கங்க. நாங்க எல்லாரும் முத்தத்துல உட்காந்து பேசிட்டு இருப்போம் பார்த்துக்கங்க. அந்த தம்பி எவ்வளவு பெரிய மேனேஜரு. ஆமா என் கால் மாட்டுல வந்து உட்காருவாரு பார்த்துக்கங்க. நான் தம்பி மேல உட்காருங்கனாலும் கேட்கவே கேட்காது. இல்லம்மா நான் உங்க காலு கீழே உட்கார்ந்துருக்கேன்னு என் கால் மாட்டிலே வந்து உட்கார்ந்து பாருங்க. நமக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா நம்ம கிட்ட எப்படி இருப்பானோ அப்படியே எனக்கு தோணுங்க. அழுகழுதியா வரும். இந்த மாதிரி பையனுக்கு பிள்ளை கட்டி கொடுத்தா நிம்மதியா போய் சேர்ந்துடலாங்க. நல்லா பாத்துக்கிடுவான், எனக்கு ஆசையா இருக்குங்க. கிங்ஸின் தம்பிட்ட சொன்னா வேலை முடிய போகுது. கொடுப்பன வேணுமா? அந்த கிங்ஸின் தம்பி பத்தி நீ என்ன நினைக்க? ஐயோ அதை சேட்டக்கார பிள்ளை பார்த்துக்கங்க. குறும்புத்தனம் இப்படி ஒரு குறும்புத்தனத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ஏங்க நானே வயிறு புழுங்கி சிரிச்சேன்னா பாத்துக்கங்களேன். பயவுள்ள வாயிலிருந்து வரதெல்லாம் நக்கலு நையாண்டி தானே பாத்துக்கங்க. 2 மணிக்கு பியாயின்னு சொல்லி பயங்கட்டதா பாத்துக்கங்க. இந்த பயவுளில் உடனே அலறி அடிச்சு எந்திரிச்சு விடிய தூங்க மாட்டாலோ பாத்துக்கங்க. ஆனா அந்த தம்பி எடுத்துருமா காலுக்கு மேல காலு போட்டு அசால்ட்டா தூங்குவாரு பாத்துக்கங்க. சிரிப்பா இருக்கும். இப்படி ஒரு சேட்டை பிடிச்ச பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைங்க. அதே மாதிரி அப்பா அம்மா மாதிரிலாம் தெரியவே தெரியாது. ஏதோ இந்த ஃப்ரெண்டுக்குள்ள அடிச்சு விளையாண்ட மாதிரி அப்பவும் பிள்ளையும் விளையாடுவ பாத்துக்கங்க. அப்போ கண்ணை மூடிட்டு பொம்பளை பிள்ளைல கொடுத்துடலான்னு சொல்லுத? கண்ணை மூடிட்டேனே, எந்த எதிர்ப்பு வந்தாலும் கண்ணை மூடிட்டு என் பிள்ளைல நான் கொடுத்துருவேன். அவைய மட்டும் பொண்ணு கேட்கட்டும், நான் என் பிள்ளைல எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கேன்னு மட்டும் பாருங்க. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி என் பிள்ளைல நான் அந்த வீட்டுல கொடுப்பேன். இது போதும் எனக்கு. எங்க அந்த தம்பி நீ அசிங்கப்படுத்திருவியோ கேவலப்படுத்திருவியோன்னு எனக்கு பயமா இருந்தது. அப்பா இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. அந்த புள்ளதான் எனக்கு மருமக புள்ள. கிங்ஸின் புள்ள நம்ம மருமக புள்ளையா வந்தா உனக்கு சந்தோஷம் தானே? என்னங்க நீங்க ஏதோ புதிர் வச்சு பேசுன மாதிரி இருக்குது. சொல்ல என்ன எதிர்ப்பு வந்தாலும் கிங்ஸின் தம்பிய நம்ம மருமக புள்ளையா ஏற்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? அத சொல்றேனே, உலகமே எதிர்த்தாலும் என் பிள்ளைல நான் கண்ணை மூடிட்டு கொடுத்துருவேன். நீங்க இப்படி பொடி வச்சு பேசுறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் ஏதாவது இல்ல நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டிய அதுக்காக சொன்னேன். ஒருவேளை பொண்ணு கேட்டு வந்தா குடுப்பியான்னு கேட்கதான் செக் பண்ணி பார்த்தேன். வர கஸ்டமரை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏமா அந்த கஸ்டமருக்கு என்ன வேணும் பாரு. ஓகே சார்.
டேவிட், அங்க என்ன கூட்டமா இருக்குது? நீ உள்ள நின்று இருக்க? இல்ல கிங்ஸ்லி, நம்ம பக்கத்து ஊர்ல +2 படிச்ச பிள்ளைகளு வேலை ஏதாவது இருக்குமான்னு கேட்டு வந்திருக்காவ. +2 படிச்ச பிள்ளைங்களா? உங்க கடையில ஏதாவது வேலை இருந்தா தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாவ. அதான் பேசிட்டு இருந்தேன். சரி, வேலை இருந்தா போட்டு கொடுக்க வேண்டியதானே? இல்ல கிங்ஸ்லி, 5-6 பிள்ளைகள்னா போட்டு கொடுக்கலாம். 10-12 பிள்ளைகிட்ட வந்திருக்காவல. அது எப்படி 5 பிள்ளைகளுக்கு கொடுத்து 5 பிள்ளைக்கு கொடுக்காம இருக்க முடியும்? கொடுத்தா அவ்வளவு பிள்ளைகளுக்கு கொடுங்க. பயிர் இருந்தோம்னா குடலுக்கு அனுப்பு, பொம்பளை பிள்ளைல சேலுக்கு அனுப்பு. அதுக்கு போட்டு இதுக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்க. சேர்த்து போடு. கிங்ஸ்லி அப்பா கிட்ட. ஏன் அப்பா என்ன சொல்வாரு? அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாரு. சேர்த்து போடு. சரி கிங்ஸ்லி. அது யாரு? ஏமா அதை கொஞ்சம் நல்ல கவனமா கவனி. அதே புதுசா வேலைக்கு சேர்ந்துக்க பிள்ளைகளு கொஞ்சம் விவரம் தெரியாம நிக்குவ. ஆரம்பத்துல அப்படித்தானே இருக்கும், பாத்துக்கலாம். ஏமா கொஞ்சம் கண்ணு கட்டுமா கவனிமா. ஓகே சார். கிங்ஸ்லி. சித்தப்பா, என்ன சித்தப்பா திடீர்னு பக்கம் வந்து மாதிரி இருக்குது? ஏய், அதான் அந்த தூத்துக்குடி மாட்டிலே நம்ம கிட்ட ரொம்ப வாழட்டுறான்டா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஏன் கொடுத்தது அவனுக்கு பத்தலையாமா? சொன்னேன் கால் கையை முறிச்சு போடணும், நீங்க எதை கேட்கல. டேய், அவன் அடியால் எடுத்து புது பஸ் ஸ்டாண்ட சுத்துறதா கேள்விப்பட்டேன்டா. சரி, நீ எங்க போனாலும் ஒத்தையில போக வேண்டாம், புரியுதா? அவன் முழு வன்மத்தையும் உன் மேலதான் வச்சிருக்கான். உன்னை ஒளிச்சு கட்டாம விட மாட்டேன்னு சவால் இட்டு இருக்கானா? என்ன ஒளிச்சு கட்டுவானாமா? ஒருத்தன் பிறந்துதான் வரணும். எனக்கு சரிசமா நிக்கிறதுக்கு ஒருத்தன் நீ பிறந்துதான் வரணும். அதுவும் என் புள்ளையாதான் இருக்க முடியும். அவன் எனக்கு சரிசமா வரணுமா? குழி தோண்டி புதைச்சு வேணும் சொல்லுங்க சித்தப்பா. கிங்ஸேன், கொஞ்ச நாள் கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு அமைதலா இரு. நான் எதுக்கு அமைதலா இருக்கணும்? கிங்ஸேன், நீ எப்படிப்பட்டவனு எங்களுக்கு தெரியும். உன் கையில வச்சிருக்கனா உசோட இருக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் நீ இப்போதைக்கு கொஞ்சம் கவனமா இரு. நீங்க சொல்லிட்டீங்களா சித்தப்பா? பாத்துக்கிறேன் சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ கோபப்படுறத பார்த்தாலே அவனை இன்னைக்கே முடிச்சுவேன்னு நினைக்கிறேன். ஏய், நீ கோபப்படக்கூடாதுன்னு சொல்லே வந்தேன். இல்ல சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்க. எங்க போனாலும் கூட போ. கூட போறதா தம்பி என்ன கூட்டிட்டு போ. சரிங்க சித்தப்பா. டேய், திரும்ப சொன்னேன், கவனமா இரு. என்ன ஒளிச்சு கட்டுவானம்மா? போடா வா. இதுக்கப்புறம் நீ உசுரோட இருந்தா தானே? இந்த தரகர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? கிங்ஸி தம்பி, வாங்க நச்சு வாங்க. அதான் நீங்க அந்த பத்திரத்தை மாத்தணும் இல்ல? ஆமா. அதுல சில சிக்கல்கள் இருக்கு, பாத்துக்கங்க. என்ன? நீங்க உங்க சொத்துல எல்லாத்துலயும் இசை பேர சேர்க்கணுங்கிறது சொன்னீங்க. உங்க காலத்துக்கு அப்புறம் எல்லாமே இசைக்குதான் அப்படின்னு எல்லாம் பண்ண சொல்லிட்டிய. அது பண்ணிடலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி அதான் அவளுக்குள்ள ஆதரவு கடினம் கொடுத்தேன்னு இல்ல, அவங்க உங்களுக்கு என்ன உரமுறைன்னு அதுமா கேக்குறாங்க. ஆமா தம்பி, நீங்க வெளியில தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க. வெளியில தெரியக்கூடாது, அவ பேர்ல இருக்குன்னு அவளுக்கே தெரியக்கூடாது. அது தெரியுமோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல தம்பி, நீங்க பொட்டாட்டி பேர்னு போட்டாலும் உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்குள்ள ஒரு சின்ன ப்ரூஃப் வேணும், பாத்துக்கங்க. ஏன்னா நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடாது, பாத்தீங்களா? அதுக்குதான் சொல்லுதேன். ஏன் பொண்டாட்டி தான் போட முடியுமா? ஆமா தம்பி, இல்லன்னா அது பெரிய சிக்கல் ஆயிரும். நாளைக்கு உங்களுக்கும் சேர்த்து அது பெரிய சிக்கல் ஆயிரும், பாத்துக்கங்க. அவ பேரை போடுறதுக்கு என்ன? அன்னைக்கு கூட ஒரு பத்திரம் முடிக்கும் போது அவ பேரை போட்டு தான் முடிச்சேன். எந்த பொறுப்பும் கேட்கலையே. கிங்ஸ்லின். என்ன டேவிட்? இல்ல, போடுறது பிரச்சனை இல்ல. நான் ஒண்ணு சொல்லி நீ கோவப்படக்கூடாது. என்ன சொல்லு? இல்ல கிங்ஸ்லின், நாளைக்கு அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்க யாராவது வந்து வேற மாதிரி ஏதாவது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்லு? அத கல்யாணத்தை முடிச்சிரு. என்ன விளையாடியா? அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. அது கல்யாணம் 22 வயசு 21 வயசு தான் ஆகுது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இதுல என்ன தம்பி இருக்குது? கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பத்திரத்தை போடுவோமே. கல்யாணம் முடிக்கதான் முடிச்சிருவேன், எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா மைனி ஒண்ணு இருக்குது, அவங்களுக்கு முடிக்காம அது நல்லா இருக்காது. வேண்டாம். மூத்தையில வச்சுட்டு சின்னலுக்கு முடிச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க ஏன் அண்ணன் கல்யாணம் முடிக்காம இருக்கான்? அவனை வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் முடிக்க முடியாது. அவ எப்படி தம்பி பத்திரத்தை போட முடியும்? நாளைக்கு சிக்கல் ஆயிரும் தம்பி. இல்ல தம்பி, ஒருவேளை உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கிற வந்து இந்த சொத்தை கட்ட நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி. இன்னொரு வார்த்தை உங்க வாயிலிருந்து அப்படி வந்ததே தொலைச்சு வந்தாச்சு. ஐயா தம்பி, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். ஒரு மொண்ணங்கட்டி எடுத்துக்காட்டுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். அவ என் பொண்டாட்டி, எனக்குள்ள குழந்தவன், என் உசுல குழந்தவன். எவனுக்கும் அதற்கு விட்டு கொடுப்பா? அவசியமான சொல்லதுக்கு எவனுக்கு கிட்ட பொண்டாட்டி விட்டு கொடுப்பா? வாய முடுங்க. அவ என் பொண்டாட்டி, என்ன தவிர எவனை ஏற்று கூட பார்க்க முடியாது. அந்த தைரியம் இல்லாமல என் சொத்தை பூரா அவ பேர்ல மாத்துற எனக்கு தெரியாது. என் சொத்தெல்லாம் என் பொண்டாட்டி பேர்ல மாறணும், அவ்வளவுதான். அதான் உங்களுக்கு தெரியாத கோல்மானே கிடையாது. பண்ணி போடுங்க தம்பி. என் பொண்டாட்டி பேர்ல மாறி இருக்கணும், அது யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன பத்தின ரகசியம் உங்களுக்கு மட்டும் தெரியும். அதனால உங்ககிட்ட சொன்னேன். இல்ல உங்களுக்கு கொடுத்து யாரும் தெரிஞ்சுக்காது. மாத்துனா மாத்துங்க, அவன் தான் சொல்ல முடியும். யாரத்தை கட்டுவானா? கேட்டுன்னு நினைச்சாலும் உசுரோட இருக்க முடியாது. யார்கிட்ட? கிங்ஸும் கிட்ட. போத்த நிக்க நான் முடிவு பண்ணிட்டு அவ எனக்கு அணுவா. சரிங்க தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். போங்க. இனிமேல் உங்க வாயில இருந்து வரக்கூடாது. தெரிஞ்சவனால தான் நீங்க பேசுறதுக்கு அமைதியா இருந்திருக்கேன்.
இல்லன்னு வச்சுக்கோங்க. சரிங்க தம்பி, சரிங்க தம்பி. கிங்ஸி, நான் ஒரு ஐடியா கொடுக்கேன், நீ கேப்பியா? இந்த இவர மாதிரி நின்னு பேசுன கூட இருக்கவனு பார்க்க மாட்டேன், மண்ணுக்குள்ள பூத்து வச்சிருவேன். சே எனக்கு தெரியாத ஒண்ணு பத்தி. அதுக்கு இல்ல, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ கோபப்படக்கூடாது. அது நீ சொல்லத பொறுத்து சொல்லு. நீ ஏன் யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடாது? என்னடா சொல்ற? டேய் கிங்ஸில், ரகசியமா காது வச்ச மாதிரி நீ அந்த பொண்ணு ஏன் ரகசியமா கல்யாணம் பண்ணிருக்க கூடாது? அப்புறம் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஊரறிய கல்யாணம் பண்ணிக்க. கப்பார், தரகர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ அது நமக்கு தெரியாது. ஒன்னு தவிர இசைய வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமா, பேசாம தாலிய கட்டு. முட்டாள் மாதிரி பேசாத, அவன் சம்மதிக்க மாட்டான். ஆமா, உனக்கு தெரியாத தந்திரமா என்ன? அங்க இங்க போன்னு சொல்லிட்டு இஸ்டாபிஸ்ல போய் கல்யாணம் பண்ணிரு. டேய், என்ன வெறுத்துருவாடா, சும்மா இரு. டேய், உலகத்துல என்ன வேலை நடக்கலாம். இசை உனக்கு மனைவி ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். பேசாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பாரு, அவன் உனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் வேற எதுவும் பண்ண முடியாது யாராலையும். சட்டப்படி உனக்கு சொந்தமாகணும். என்னடா சொல்ற? ஏய், எங்க அப்பாவே சம்மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராடா. இந்த திருட்டுத்தனமா தாலி கட்டுறது, திருட்டுத்தனமா கல்யாணம், இதெல்லாம் அப்பா சம்மதிக்க மாட்டாரு. அப்பதான் தைரியமா வீட்டுக்கே கூட்டு வாங்க. இதுக்கு மேலடா வேணும்? இதுக்கு எதுக்கு நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்? சொன்னா கேளுடா. அவங்க அக்காக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சு நீ எப்ப இசையை கல்யாணம் பண்ணுவ? நான் சொல்ற ஐடியா தான் பெஸ்ட். பாரு, இசைக்கிட்ட சொன்னா வரமாட்டாவதான். நீ ஏமாத்தி பிறகு கூட்டு போய் தாலி கட்டு. நான் சொல்லத சொல்லிட்டேன், இனி ஓம்பாடு. என்ன இவன் வேற நம்மள கொலை போட்டுட்டு போறான். ஐயோ, மண்ட காய்ஞ்சிரும் பொழுக்க. இசைக்கிட்ட இதை பத்தி பேசுனேன், என்ன ஓடட்டு அடிச்சிருவான். பையன் உள்ள நின்னு முழுசா கூட ஏத்துக்கல. நான் தான் சிறுமிசம் பண்ணிட்டு அலையிறேன். வேண்டாம். ஐயோ, குழப்பமா இருக்குதே. இந்த தரங்கள் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் கொலை போட்டுட்டாங்களே. என்ன பண்ண இசை எனக்கு பொண்டாட்டி ஆகணும். மோட்டிவ் பண்றேன். அவன் இன்னும் என் முகத்தை பார்த்து பேசுறதுக்கே பயப்படுதான். அவன் எப்ப என் முகத்தை பார்த்து பேசி என்கிட்ட காதல சொல்ல போறான்? இங்க பார், அவனா சொல்லாம நான் அவனை ஏன் எடுத்து பார்க்க போறதில்ல. மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முருடா உன்னை ரசித்தேன் அப்படின்னா தான் பெண்களுக்கு பிடிக்கும். இவன் இன்னும் என் முகத்தை பார்த்து காதல சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்காக அவன் வீரன் ஆயிடுவானா? அவன் வீரன் தான், ஆனா ஒரு பொண்ணுகிட்ட அவனால காதல் சொல்ல முடியல. இங்க பாருங்க, அவனா வந்து என்கிட்ட சொல்லாத வரைக்கும் நான் அவனை எடுத்து பார்க்க போறது இல்ல. பயவுள்ள லவ் சொல்றதுக்கே இப்படி பயப்படுதா? இவன் எப்படி எங்க அப்பா கிட்ட இருந்து பொண்ணு கேட்பான்? இவன் பொண்ணு கேட்க வந்தாலே எங்க அப்பா இவனை ஓடட்டு வரட்டுவாரு. எங்க அப்பா எடுத்து எப்படி என்ன கல்யாணம் பண்ணுவான்? சோ இவனா தைரியம் வர வச்சு எப்ப என்கிட்ட காதை சொல்லி தைரியமா எங்க அப்பா கிட்ட இருந்து பொண்ணு கேட்கானோ அன்னைக்கு தான் நான் இவன் காதலை ஏத்துக்குவேன். அப்படிங்களா மேடம்? அப்போ கிட்டத்தட்ட 50-60 வயசு ஆயிரம். பரவாயில்ல, கல்லறைக்கு போற முத நாள் வந்து சொன்னா கூட நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். வந்துட்டான் கவின்னு, அத்தடி வந்துட்டான். வரட்டும், எனக்கு என்ன வந்திருக்கு? வந்துட்டா மட்டும் அப்படி என் கண்ணை பார்த்து பேசிவான். அப்படி என் கண்ணை பார்த்து பேசி காதல புழுக்குன்னு சொல்லிடுவான் பாரு. பைய உள்ள காலேஜ்ல இருக்கும் போதெல்லாம் ஓர கண்ணாலே பார்க்கான். அவன் என்ன பார்க்கான்னு எனக்கும் தெரியும், நான் அவனை பார்க்கன்னு அவனுக்கும் தெரியும். இருந்து அந்த பய உள்ள என் கண்ணை பார்த்து இன்னும் காதல சொல்ல மாட்டேங்க. இவனாலாம் கல்யாணம் பண்ணி நான் பிள்ளை பெத்துக்க. ஐயோ, முதல்ல எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்பானாட்டி? அதெல்லாம் கேட்பான். ஆம்பளை பெண்ணை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அதெல்லாம் தைரியம் வந்து பொண்ணு கேட்டுருவான். இவன் கேட்க மாட்டான். நீ அவனை டோட்டலா டேமேஜ் பண்ணட்டி. சூடு சொன்ன வர்ற மாதிரி நான் சுக்க 4 கேள்வி கேட்டு பார்த்துட்டேன். அவளுக்கு சூடு சொன்னே வர மாட்டேங்குது. நீ கேட்டுமே அவனுக்கு மனசுட்டு வரல, வராதுல்ல. அவன் இவன் மேல காதல் மேக்கப்ல இருக்கானே, இவளை ஏறட்டே பார்க்க மாட்டான். இவமெல்லாம் எங்க திட்ட போறான். அது எப்படி உங்களுக்குனே வந்து வாய்க்குது? இந்த இடத்துல இசை கிங்ஸின் அவ்வளோ கிளின்னு கிளிப்பா. அவ்வளோ அறுப்பு கண்டம் கொடுப்பா. பய உள்ள சிரிச்சுக்கிட்டே நிப்பான். அதே அவனை வெளியில யாராவது ஏத்து பேச முடியுமா? பேசினா உசுரோட மறுநாள் இருக்க மாட்டான். ஆனா இவ அவனை பொறுக்கிம்பா, பண்ணிம்பா, செல பண்ணிம்பா. ஐயோ, ஊர்ல மட்டும் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவா. ஆனா அவனுக்கு சூடு சொன்னே வராத. காதல் வந்தாலே சூடு சொன்னெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த பையன்களுக்கு. வந்துட்டா மட்டி. வரட்டும், உனக்கு
ஆகாயத்துல பட்டாம்பூச்சி பறக்கல? பறந்துச்சு ஒன்ஸ் அப்பான் எ டைம். இப்ப பறக்கல? பறக்கல. கல்லு கிடைக்காதான்னு தோணுது. எதுக்கிட்டே அவன் மண்டைய பொளக்கிறதுக்குதான். ஆளு மட்டும் வாட்ட சட்டமா இருந்தா போதாது, மீசையை மட்டும் வெறப்ப வச்சா போதாது. என்ன பார்த்து காதல சொல்லுதானு பாரு. அதை விடுங்கட்டி, அவன் என்கிட்ட காதல சொல்லாம இருந்தது கூட எனக்கு வருத்தமே இல்ல. எனக்கும் கிங்ஸனுக்கும் நிச்சயத்தன்னு சொன்னாவ தெரியுமா? அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதடி. அதான் என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு போயிட்டானே, விடு. அப்போ இந்த கவின் பை உள்ள எனக்கு போன போட்டு எங்கிருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க அப்படி நம்பரு. அதை மட்டும் என்ன தாங்கிக்கவே முடியல. வேற ஒண்ணு இல்ல, தப்பிச்சிட்டோம்டான்னு நினைச்சிருப்பான். ஆமா இல்ல கவினே. என்ன ஜபா? இல்ல எங்கிருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க. முடிஞ்சுது, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குது. இங்க வாயா, நான் உன்கிட்ட வந்து பேசணும். வாங்கிட்டு தானே? கவினே, அவன் உன்னை ரொம்ப டேமேஜ் பண்ணாடா. கூட நீ இருந்திருக்கல்ல, நம்புறேன். டேய், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ தானே வாட்ச் விட்டவளே, நீ தானே. அது ஒன்ஸ் அப் பண்ணிட்டேன்டா. நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஆரம்பத்துல இருந்து கட் பண்ணி விட்ட. உன் மீஸ் எனக்கு பிடிக்கல, உன் ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, அதான் கட் பண்ணி விட்டேன். எங்க கிட்ட தள்ளி வாங்க. வேண்டாம்டா, நீங்களாம் அடிப்பீங்க. ஒன்னா ஆமாமா, பார்த்தேன், வாலையும் பார்த்தேன். டேய், அது ஒண்ணு யாரும் கிடையாது, சும்மா கதை கட்டி விடாத சொல்லிவிட்டேன். தசவலிக்கே தெரிஞ்சிருக்கு. என்னடா சொல்ற? அதெல்லாம் தெரிஞ்சிரும். என்னடா சொல்ற, நிஜமாவாடா? அதுக்கே பயப்படுத? அவர்லாம் உனக்கு விட மாட்டாரு. நான் ஒண்ணு விரும்பலையா? ஆமா, அதான் ஒரு எலக்ட்ரிக் கடைக்கு இசைன்னு கடை மாத்திருக்காங்க. என்னடா சொல்ற? அப்போ நீ கடையெல்லாம் பார்க்கல? இல்ல. இசை ஷாப்பிங் சென்டர். அப்புறம் ஒய்கே துணி கடை இருந்துச்சு, அது இப்ப எப்படி திரும்ப மாறி இருக்கு? கேஇன்னு மாறி இருக்கு. என்னடா சொல்ற? அவங்க அப்பா பேரே தூக்கிட்டு உன் பேர வச்சிருக்காரு. இப்ப ஊர் மக்களுக்கு எல்லாம் அந்த ஈ யாருன்னு தான் கேள்வி. அந்த ஈ நீதான் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்க. என்னடா பயங்கற்ற? அவர் வீரன்னு தெரியும், இவ்வளவு பெரிய வீரன்னு இப்பதான் எனக்கும் தெரியும். சரி, பெரிய ஆளு, லைஃப்ல எங்களெல்லாம் மறந்துடாத. நானே பயத்துல இருக்கேன், நீ என்ன கேலியடா பண்ணிக்கிட்டு இருக்க? பையன் உள்ள எப்ப காதல சொல்லுது நானும் பாக்குறேன். அவன் உனக்கு காதல சொல்ற மாதிரி தெரியல. டேய் கவின், என்ன ஜபா? உன் ஃபியூச்சர் பிளான் என்னடா? இப்ப காதல சொல்லிடுவான் பாரு. அவன் தானே சொல்லுவான், நீ காதால கேப்ப. நீ அப்பல சொன்னிய கல்லறைக்கு போற முத நாள், நீ அன்னைக்கு தான் சொன்னாலும் சொல்லுவான். அதுவும் சொல்லுதானா இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து கல்லறை திறந்து சொல்லுதானான்னு தெரியாது. கொன்னே போட்டுருவேன். இவன் சொல்லிட்ட என்ன, நான் என் காதல எப்படி அந்த பையன்கிட்ட சொல்லுதேன்னு மட்டும் பாரு. எப்படி சொல்ல போற? யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். அதி கதை கிக்கா இருக்குதே. அப்புறம் பைய உள்ள பக்கத்துல நெருங்கி போவேன். பைய உள்ள விடுவிடுத்து போவான். நல்லா இருக்குது ஸ்டோரி, சொல்லிட்டி. அப்படியே கிட்ட நெருங்கி போவேன். அப்புறம் வளர்ந்தவன ஒழுங்கா காதல சொல்ல போறியா இல்லையா? மீசையை பிடிச்சு திருக்கி எடுப்பேன், இல்லைன்னா மீசையை வலிச்சு விட்டுட்டு வந்துடுவேன். நீ கதைய ஆரம்பிக்கும் போது கூட ஒரு கிளுகிளுப்பா இருந்துச்சு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நானும் லெந்தா எதையாவது உன்னை சொல்லுவேன்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். புசுக்குன்னு இப்படி கதையை முடிச்சுட்ட. நீங்க ரொம்ப பெருசா எதிர்பார்த்தீங்களா? ஆமாட்டி. அதை விட்டுட்டி நீ வந்து அப்படி ஆரம்பிச்ச. யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் அப்படின்னு கிக்காதானட்டி ஆரம்பிச்ச. பைய உள்ள பாக்குறானே காதல சொல்றானு பாத்தியா? நீயும் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா, அவனும் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா. நாகூர் பிரியாணி உளுந்துப்பேட்டையில இருக்கிற நாய்க்குத்தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலும் மாத்த முடியாது. என்னடி சொல்லுற? பாத்துக்க, ஜோடி மாறி போயிடாம அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கமின் வர நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கான். நம்ம கிளாஸ்லயே அவனுக்கு டிமாண்ட் அதிகம். அவன் சோஃபி இல்ல, அவன் மேல ஒரு கண்ணாதான் இருக்கா பாத்துக்க. அவன் மட்டும் இல்ல, அந்த கவிதா பிள்ள, அவ லட்சுமி, சுருதி, வடிவு, அவ கிரேஸ் எல்லாருமே அவன் மேல ஒரு கண்ணாத மட்டும் அலைதாளுவ. நீ பிறவி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து போவிலி நோகுதடி அப்படின்னு போக வேண்டியதான் பாத்துக்க. ஏன்டி பயங்காட்டுத? அதான் சொல்றோம்னா நாகூர் பிரியாணி உளுந்துப்பேட்டையில இருக்க நாய்க்குத்தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ பிளஸ் 2 படிக்கும் போதுல இருந்தே அவனை சுத்தி சுத்தி வராங்கக்காக அவன் எப்பவும் ஒன்னதான் சுத்தி வரணும்னு அவசியம் இல்லையே. அவனுக்கு கூட வெத்த யாரும் அழகா தெரியலாம். வேண்டாம், கொலை பண்ணிடுவான் பாத்துக்க. அவன் என்ன தவிர வேற எவ்வளவு எடுத்து பார்க்க மாட்டான். பெரிய மனசு அழகி நினைப்போ. அவன் அழகுக்கு முன்னாடிலாம் உனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை கேட்டியா? அவனுக்கு
இங்க டிமாண்ட் அதிகம். ஒழுங்கா காதல சொல்லு. அவன் சொல்ல மாட்டான். அதான் கேக்க. அவன் எனக்கு சொல்ல மாட்டான். அவன் சொல்ல மாட்டான் மட்டி. அதான் ஏன்னு கேக்க. அவன் கேரக்டர் அப்படிதான் மட்டி. சொல்ல மாட்டான். ஊமப்பட்ட மாதிரி தான் இருப்பான். இப்ப கூட பாரு, உன்னை வச்சக்கன்னு வாங்காம தான் பாத்துக்கிட்டு இருக்கான். பையன் உள்ள வந்து காதல சொல்லுவான்னு நினைக்க. அவன் பிளஸ் 2 படிக்கும் போது இருந்தே என்ன அப்படிதான் மட்டி பாக்கா. எட்டி, ஒருவேளை உன்னை சிஸ்டரா நினைக்கணும். அவகிட்ட என்னடி சொன்ன? என்ன இங்க தள்ளிட்டு அவ அங்க போயிட்டா. ஒரு வெள்ளக்காரி உன சிஸ்டரா நினைக்கானோ என்னமோன்னு தான் சொல்லிதான் முடிச்சிருக்கேன். பையன் உள்ள அத்தை பிடிங்கிட்டு போயிட்டாளே, அவ்வளவு பயம். ஒரு வேளை என்ன நீ கிங்ஸ்ல பிரதர்னு கூட்டு பாரு, குளி தோண்டி புதைச்சிருவான். எப்படி சொல்லுத? உன்னே போட்டுருவேன். இப்படித்தான் ஒரு நாள் அவனை பெற்றதுக்கு பிரதர்னு வாயதான் திறந்த வாயிலே கொடுத்துட்டா மட்டி. நீ திரும்ப திரும்ப அப்படி கூப்பிட முயற்சி பண்ணிருப்பிய? கொன்னுறேன். இல்ல, உனக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே. எனக்கு தானே கேட்டு வாங்குவ. குரங்கு பையட்டி, நான் எப்ப ஏதாவது வாய் தரப்பேன் அவ்வளவுதான், வாயிலே கொடுத்துருதான். நீ நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ வேணுக்குனே வேணுங்கிறதுக்காகவே சொல்லியிருப்ப. ஏன்டி என்ன வச்சு இப்ப பேசுற? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் வாங்கிட்டு வந்து கத்துக்கிட்டு தான் அவங்க போயிருக்கா. கொன்ன போட்ட நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ண பாத்துக்க. நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்க மாட்டேனே. அதான் அவனை வெறுப்பேத்தி பாத்தியாங்க. நடிக்காதடி. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. உன் நடி பேக்கிங்ஸ் வேணா நம்புவேன், நான் நம்ப மாட்டேன். உனக்கு அவங்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். கள்ளி கடி பேத்தாதடி. என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற பாத்துக்க. சரி சரி விடு, நீ சொன்னா மட்டும் நான் நம்பவ போறேன். இந்த பய உள்ள பாருட்டி, நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். முகத்தை எங்க மார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு பாரு. அத நான் சொன்னேன், உன்னை சிஸ்டரா நினைக்கணும் என்னமா. நான் சொன்னனே, இந்த கிளாஸ்ல ஒரு 3 அடி தோண்டு பாப்போம். அது ஏன் 3 அடி? அவ உன்னை குழி தோண்டி புதைக்க சொல்லுதாட்டி. அதான் கேக்க. அது என்ன 3 அடி? அப்படியே நான் 6 அடி தானே தோண்டணும். கூமட்ட, நீ 3 அடி தானே இருக்க. இட்ஸ் மீ 3 அடி. ஆமா 3 அடி தான். நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற இசை. எட்டி சேச்சல். பாரு எங்க மக்க திரும்பி உட்கார்ந்திருக்கனே. எப்படி டீ காதை சொல்ல போற? என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குதே. என்ன மந்திரம்? தலையான மந்திரம். சீ. ஆமா ஆமா, சீனி சொல்ற பேரு எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். அப்படியே ஒரு உரசு என்ன செய்தான்னு பாப்போம். ஏன் ஓசியில படம் பாக்குறேன்னு பாத்தியா? என் படத்தை எத்தனை வாட்டி பாத்திருக்கா தெரியுமா? உன் படத்தெல்லாம் நான் பார்க்க நினைச்சு பாக்கல. நீங்க எங்க பார்க்க வச்சது எட்டி ரேச்சல் அப்படிதானே டி? ஆமாப்பா, ஃபாரின் படம். உண்மை சொன்னா கத்துவால. நான் சொன்ன இட ஒர்க்குட்டாவும் சொன்னா கேளு. ஒரசுனா எனக்கு தம்மட்டி ஃபயர் வருது. அங்க வர மாட்டேங்குது. அத்தா சொல்றேன், அவ உன சிஸ்டரா நினைக்க. இப்ப பாரு, சிஸ்டர்ல சொல்லி அடிவத்துல புடிய கிடைக்கிற. இப்ப பாரு நான் எப்படி வரசுறேன்னு. எப்படி எல்லாம் வெறுப்பேத்தி காதல வர வைக்க வேண்டியிருக்கு பாத்தியாட்டி. சாக்கா இருக்கா மாட்டி. அப்ப என்ன தங்கச்சா நினைக்கல. வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் இன்னும் முயற்சி பண்ணி பாரு. ஆனா ஒன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லாம் கூட வைக்கவே கூடாது, கேட்டியா? ஏமாட்டி நான் பாட்டுக்கு சந்தோஷமா இந்த பயவுல எப்பமாவது ஒரு நாள் காதல சொல்லுவான்னு சந்தோஷத்துல காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் ஒன்னும் சிஸ்டரா தான் நினைக்கிறான்னு சொல்லி இப்ப என்ன அவன் பின்னாடி லோலான்னு சுத்த வச்சுட்டியாடி. குள்ளச்சி, இப்ப என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது போலுக்கிட்டு. சிஸ்டரா நினைச்சிருப்பானா? வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல. எப்படி சொல்றீங்க? பைய உள்ள ஐஸ்ல உறைஞ்ச மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துருக்கானே. அப்பா, அப்ப என்ன சிஸ்டரா நினைக்கிறல்ல. வாய்ப்பு கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம், முழுசா குறையல. புரியுதா? குள்ளச்சி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. அவன் எதுக்கிட்டு என்ன தங்கச்சா நினைக்க போறா? தங்கச்சா நினைக்கிற எதுக்கிட்டு அப்படி குறுக்குறுன்னு பார்த்தான். அதுவும் பிளஸ் 2ல இருந்து. இவன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தேன் பாத்துக்க. எல்லா ஹிஸ்டரி எடுத்து பார்க்கதான் இவளுக்கு பொழப்பட்டி. என்ன ஹிஸ்டரி? இவனுக்கு ஒரே ஒரு அண்ணன், ஒரே ஒரு தங்கச்சி. ஆனா தெரியுமே, பைய உள்ள தங்கச்சி மேல உசிரியா வச்சிருப்பானா. ஓவர் பாசம். பாக்கையிலாம் த கூட பிறந்த தங்கச்சாதான் பாப்பானா. அதான் ஒருவேளை ஒண்ணு அப்படி பாத்துட்டானோன்னு எனக்கு சந்தேகம் பாத்துக்க. இசை இல்ல, கட்டாயம் ஒரு 3 அடி தோண்டி ஆகணும். தோண்டி வெங்கிய புதைச்சிட்டு போயிருவோம். பைய உள்ள கூடையே இருந்துகிட்டு அடிவெட்டுல புளிவா கரைச்சிக்கிட்டு இருக்கா. ஏதோ எனக்கு வந்த சந்தேகம். மண்ணங்கட்டி, உனக்கு சந்தேகம் வந்தா உன் மனசுக்கிட்டே வைக்க வேண்டியதாட்டி. இப்ப என்கிட்ட சொல்லிட்ட. இப்ப ஏன் பாடு பெரும்பாடா இருக்குதே. திரும்பிட்டானா என்ன? ஐஸ்ல உறைஞ்ச மாதிரி அப்படியே நம்மட்டி இருக்கான். இதுக்கு மேல உரச முடியாதுட்டி.
நான் உரசலைக்கு இந்நேரத்துக்கு சப்பா முடியல. சொல்லிட்டி நீ உரசலைக்கு பூமியில 3 அடி தோண்டி உள்ள புதைச்சிருவேன் பாத்துக்க. இரு இந்த பையவுடைய கரெக்ட் பண்ணிட்டு வரேன். கண்ணும் நோக்கியா இவன் அநேகமா ஸ்கூல்ல நல்ல படிக்க ஸ்டூடெண்டா தான் மட்டும் இருந்திருப்பான். கண்டிப்பா அது ரேச்சல் அத்தி பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஐயோ பத்திக்கிச்சு ஓ ஓ ஓ அக்கங்கர நந்தபுரம் மாட்டிக்கொள்ளவா, அந்த அக்கறைக்கும் இக்கரைக்கும் கோட்டை கட்டவா, மாமன் கையில் பூவை தந்து சூடிக்கொள்ளவா, அடி ஆசை இன்னும் மூஞ்சல் கட்டி ஆடிக்கொள்ளவா, சொல்லு சொல்லு குத்தம் என்ன சொல்லுவது கஷ்டமா, பொத்தி பொத்தி வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டமா, கூவாம கூவரி குக்கு குக்கு பாட்டு மாட்டாம மாத்தி போட்டா சுக்கு பொடி போட்டு யாரிடத்தில் உன் மனசு போச்சு, நுள போல உன்னோட பேச்சு. இப்பதான் நேரம் முகத்தை பாக்குறான். திரும்பங்கட்டி எல்லாரும் பாக்குறாங்க. உன் ஃப்ரெண்டு நாங்க பார்த்தா என்ன தப்பா? அதானே கொன்னல. திரும்பங்கட்டி நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லவ தெரியுமா? என்ன? ஒண்ணும் தெரியாத பாப்பா. அது ரேச்சல் ரேச்சல்னு சொல்லிட்டா மட்டி அப்போ சிஸ்டர் இல்ல. இன்னி முழுசா அவன் பேசி முடிக்கல. எங்க அவன் இப்போ ஒரு வார்த்தை பேசுறான்னா 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு வார்த்தை பேசுவான். அது வரைக்கும் கேட்கறதுக்கு எனக்கு பொறுமை இல்ல. கேட்டியா? என்ன பாரு, 1/2 மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு வார்த்தை பேசுவான். ஆமாட்டி நான் சொல்லல. எல்லாரும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா உனக்கு மட்டும் ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குதடி. சரி கூல் கொஞ்சம் தள்ளிடுற. இது கடிரேச்சு நம்ம திரும்ப சொன்னா என்ன? கொஞ்சம் தள்ளிடுறேன்னு சொன்னேன். ஐயோ படுத்துறானே. இல்ல இடம் இல்ல. இல்ல நான் கொஞ்சம் கொசர் பிடிச்ச பையன். அதுக்கு அதனால எக்கு தப்பா ஏதாவது பண்ணிடுவேன். கொஞ்சம் தள்ளி உட்காரு. வச்சதெல்லாம் ஒண்ணு போலதான் மட்டி வச்சிருக்குது. பயந்துட்டியோ? ஊமை குட்டான்னு சொன்ன அவன் என்னமோ எக்கு தப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதானட்டி எனக்கும் சந்தேகமா இருக்குது. சும்மா சொல்லிருப்பானா இருக்கு. கொன்னுருவேன். இடத்துக்கு போறேன். இங்க வாங்கட்டி. பயந்துட்டியோ? தள்ளிதானே உட்கார சொன்னேன். அங்க போக சொல்லலையே. அது வந்து நாங்க போறேன். வேண்டாம். நான் சொல்லல. அவன் சிஸ்டர் எல்லாம் நினைக்கல. இல்ல நான் இடத்துக்கு போறேன். இல்ல இருக்கட்டும், இங்கே இரு. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும் தோப்போரம் ஆசமனம் பாடுதொரு தேவாரம் மேற்கால வெயில் சாய வாய்க்காலில் வெல்லும் பாய மயக்கும் ஒரு கிழக்கும் இந்த வயசுல மனசுல வந்து அந்த தொலைக்கும் சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும் தோப்போரம் ஆசமனம் பாடுதொரு தேவாரம். அது இல்ல நான் அங்க போவேன்னு சொல்ல தவிர முடியாது. நான் போறேன். என்னடி கவிதை அத்து பிடிக்கிட்டு போறா? கிட்ட நெருங்கிதான் மட்டி போனேன். பயவுள்ள விடுவிடுத்து ஓடி போறான். இவனை நான் எப்படி காதல சொல்ல வச்சு எங்க அப்பா கிட்ட எப்படி பொண்ணு கேட்க வச்சு எங்க அப்பா அம்மாவை நான் எப்ப தாத்தா பாட்டி ஆக்குறது டி? அது எப்படி ஒரு 15 வருஷத்துக்கு சொல்லிட மாட்டான். எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. இவன் அப்படியே என்ன போக விட்டுறான் போலுக்க. அது உன் கையில தான் இருக்குது. இதுக்கு மேல எவனாலும் இறங்கி போக முடியாது டி. ஆமா
கிட்டதான் மட்டி போனேன். விடு விடுத்து ஓடி போயிட்டா மட்டி. இசை, நீ பஸ் வந்தா போயிரு. எங்க அப்பா வரும்போதே மாட்டுக்கு புண்ணாக்கு வேண்ட சொன்னவ. நான் வாங்கிட்டு அப்படியே வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போ. நீ எத்தனை மணி பஸ்ஸுக்கு வருவ? எடி, நான் திசையில மார்க்கெட்டுக்குள்ள போறேன். அங்க ஏதோ டவுன் பஸ் வரும். நான் அதை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன். நீ இங்க இருந்து ஏறி போயிரு. அது டக்கர் ஏதாவது வரும்ல, அதை ஏறி போயிரு. அழகா நீ ரேஷன் கூட போயிருக்கலாம். போக மாட்டேன்னுட்ட. ஆமா, அவ ஆட்டோல போவா. எனக்கு வேண்டாம். நீ சரி, நீ புண்ணாக்கு வாங்கிட்டு வை, நான் நிக்க. எடி, நேரம் ஆயிரும். நீ பஸ் வந்தா ஏறி போ. நான் அங்கனே மார்க்கெட்ல பஸ் வரும்ல, அங்க ஏறி வந்துடுறேன். அப்படியா? ஆமா, நான் புண்ணாக்கு வாங்கிட்டு அப்படியே வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போ. சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வாரேன். சரி. பாத்து போ. சரி டி. என்ன இந்த கட்டச்சி போய் 1/2 மணி நேரம் ஆயிட்டு பஸ்ஸும் வரல. எவ்வளவு நேரம் காத்து நிக்கிறது? ஒருவேளை இவ புண்ணாக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பாளோ? எனக்கு தான் பஸ்ஸில் வரல. அவ கூடயாவது போனோம் இல்லையா? இவங்களா? ஐயோ, செத்த. என்ன ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க? பஸ் வரல, நின்னுட்டு இருக்கேன். காலையில நின்று பார்த்தேன். 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருக்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதுதானே? ஆட்டோக்கு 50 ரூபா கேப்பா. என்கிட்ட யாரு? லூசு, கேட்க வேண்டியதானே? ஏத்த கடல தானே நிக்கிறேன். ஏத்தாவது நம்ம கடை உள்ள வர வேண்டியதானே நீ பாட்டுக்கு. அதுல நான் வரமாட்டேன். பேசுறது பாரு. சரி இரு, வண்டி எடுத்துட்டு வரேன், கொண்டு விட்டு வரேன். நானும் வரமாட்டேன். ஏன்? உங்க கூட பைக் இல்லையா? நான் வரமாட்டேன். ஏன் எதுக்கா? அதுல வரமாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் வரல. வா, கடை முன்னாடி தான் பைக் நிக்குது. அப்படி எடுத்து கொண்டு விட்டு வரேன். வா. நான் வரல. ஒண்ணு எவ்வளவு ரோட்டு நிப்ப? வா. நான் வரல. எங்க ஊர் ஆட்கள் பாத்துருவாங்க. நான் வரமாட்டேன். இப்பெல்லாம் மிரட்டாதீங்க சொல்லிட்டேன். போங்க. கோத்த கிளப்பாத. வா, ரோட்ல எவ்வளவு நின்னுட்டு இருப்ப? யாராவது பார்த்து எங்க வீட்டை போட்டு கொடுத்துருவாங்க. நான் வரமாட்டேன். நீங்க போங்க. நான் யார் பிள்ளை சொல்லிருக்கேன். நீங்க யாரோ, நான் யாரோ. இப்பெல்லாம் பண்ணாதீங்க. போங்க சொல்லிட்டேன். எனக்கு பஸ் வரும், நான் போயிருவேன். சட்டை பண்ணாத. வா. விடுங்க, நான் வரமாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா. ஐயோ, யாராவது பாத்துருவாங்க. என்ன விடுங்க, நான் வரமாட்டேன். பார்த்தா என்ன? அதுக்கு என்ன? வா. சரி, அப்புறம் முன்ன போறேன். வரியா? சரி. சரி, சீக்கிரம் வாங்க. அத்தானே, உங்க சேட்டை குறையாத. அது என்ன மொத்தக்கடி பக்கத்து நின்னாலே கொடுக்கணும்னு தோணுது. தோணும். இது பஸ் ஸ்டாண்டு. ஷோ, மானத்தை வாங்காம போங்க. சரி, நான் முன்ன போறேன். சீக்கிரம் வா. இவ எதுக்கு அங்க போறா? இவ எங்க போறா? ஏத்தால அவன் நிக்கிறான். இவன் எங்க போறா? அப்போ இவ அவன்கிட்ட பேசுவாளா? ஏமா, 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். 2:15 இருந்து மறுபடியும் டியூட்டி ஆரம்பிச்சிடும். ஓகே சார். விமல் சார், எனக்கும் பசி தாங்க முடியல. நான் சாப்பிட போறேன். இயல் மேடம், சொல்லுங்க சார். நீங்களும் சீக்கிரம் லஞ்சு முடிச்சிருங்க. ஓகே சார். மேடம், நம்ம என்ன சேர்ந்து சாப்பிடலாமா? சரி, சாப்பிடலாம். விமல் சார், நான் லஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நம்ம அம்பாசமுத்திர பிரான்ச் போயிட்டு வந்துடலாம். ஓகே, நான் 5 மினிட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஓகே சார், நானும் லஞ்சு முடிச்சுட்டு வரேன். நம்ம ரெண்டு சேர்ந்து சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். எடுத்து வைங்க, சாப்பிடலாம். சரி, சாப்பிடலாம். சார், இங்க சாப்பிட போகலையா? சாப்பிடணும். 2 மணி ஆயிட்டா? ஆமா சார், ஒரு ஹோட்டல்ல எல்லாம் காலி ஆயிரும். சீக்கிரம் போங்க சார். ஹோட்டல்லையா? ஓகே, நான் சாப்பிட்டு வரேன். இயல், சொல்லுங்க சார். நான் காலையில ஒரு கணக்கு கொடுத்தேன், அதை சீக்கிரம் முடிச்சிரு. நான் லஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்து சரி பண்ணி தரேன். கொஞ்சம் கிட்ட வர முடியுமா? என்ன பேசுறா? ஏதோ வாய்க்குள்ளே பேசுற மாதிரி இருந்தது. என்ன? உட்காருங்கன்னு சொன்னேன். ஏதோ பேசுன மாதிரி இருந்ததே. என்ன? சரி, ஏதாவது வேலையில டவுட்டா இருக்கும். நம்ம சாப்பிடுவோம். எங்க சாப்பிட போறீங்க? ஹோட்டலுக்கு. என்ன பேசுறா? ஒருவேளை வேலையை பத்தி பேசுறாளா இல்லனா? சார், நீங்க சாப்பிடலையா? சாப்பிடணும். அவங்களுக்கு ஏதோ ஜாப் தெரியலையா, அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க நீ லேட்டா தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிடுறேன் சார். சரி, நீங்க சாப்பிடுங்க. பார்த்தானு பார்த்தேன். ஹோட்டல்ல சாப்பிட போறீங்களா? ஏன்? நான் எப்படி வீட்டுல இருந்து கொண்டு வர முடியும்? எனக்கு கொடுத்தோட கேர் இருக்கா? எனக்கு காலையில சமையல் பண்ணிட்டு நடக்க முடியாது. அதனால மதியம் நான் எப்பவுமே ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். ஹோட்டலா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன சொல்ற? இன்னைக்கு என் லஞ்சு சாப்பிடுங்க. நாளையில இருந்து சேர்த்தே கொண்டுட்டு வந்துடுறேன். வேண்டாம். எதுக்கு? சொன்னா கேளுங்க. ரொம்ப பேச வைக்காதீங்க. நான் இந்த சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஹோட்டலா வேண்டாம். உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன? வெளில சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஒரு நாள் சாப்பிடலாம், தீராததுக்கு சாப்பிடலாம். நீங்க தினமும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க. இந்தாங்க, எங்க அம்மா சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. நாளைக்கு அம்மா கிட்ட சொல்லியே உங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்துருந்தேன். சரி. இந்தாங்க,
சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடு. இல்ல, எனக்கு இன்னைக்கு உண்மையிலே பசி இல்ல. நான் இன்னைக்கு 3:30 வீட்டுக்கு போயிடுவேன்ல, வீட்டுல போய் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, இருக்கத சரிசமா சாப்பிடலாம். இல்ல, நீங்க சாப்பிடுங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாம், சேர்ந்து சாப்பிடலாம். சரி, யாரும் நம்மள கவனிக்காம வந்து சாப்பிடுங்க. சரி. என் மேல என்ன இவ்வளோ அக்கறை? ஏன் அக்கறையா இருக்க கூடாதா? உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது எங்களை அக்கறையா பாத்துக்கிட்டீங்கல்ல. ஐயோ, ஏன்? இருங்க, தட்டி விடுறேன். காலைல என்னமோ குத்திட்டு. என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது காலைல என்னமோ குத்திருக்கு. என்னாச்சுது? இல்ல, அந்த டேபிள்ல ராணி குத்திருக்கு. ஐயோ, இருங்க, நான் எடுத்து விடுறேன். என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்? சரியாயிட்டா? இல்ல, எடுக்க முடியல. இருங்க இருங்க, நான் வரேன். என்ன பண்றீங்க? என்ன பைக்ல தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, இப்ப கார்ல கூட்டு போய்கிட்டு இருக்கீங்க. என்ன கடத்தவும் செய்யலையே. அவசர பாரு, பைக்ல போனா 4 பேர் பாப்பான். இது நான் வீட்டுக்கு அடக்கலாம விட்டுட்டு வந்துடலாம்ல. அழகா ஆட்ட பிடிச்சு போயிருப்பேன். ஏன் இன்னங்க தள்ளி உட்கார்றது? அங்கதான் இடம் இல்லையே. இங்க தள்ளி வாடி. அதெல்லாம் முடியாது. போக மாதிரி இருக்கிற பாரு. இவகிட்ட எப்படி விஷயத்த சொல்ல? எப்படியாவது பண்ணணுமே. அவன் வேற பயம் கட்டி விட்டுட்டான். என்ன பண்ண? இவகிட்ட சொன்ன சத்தியமா ஏத்துக்க மாட்டேன். இசை, உங்க அக்காக்கு கல்யாணம் இப்போ? ஏன்னா திடீர்னு எங்க அக்கா கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்க? இல்ல, உங்க அக்கா கல்யாணம் நின்னு போச்சுல, அதான் கேட்டேன். உங்க அத்தா என்ன கல்யாணம் பண்ணுவாரா அப்படி? இல்ல, இப்போதைக்கு கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல. எங்க அக்கா வேலையை விட்டாதான் எங்க அத்தா கல்யாணம் பண்ண வரேன். அப்படி கிற்கு பையனுக்கு கொண்டு பொண்ணை கொடுக்கணுமான்னு கேட்க. அதான் பேசி முடிச்சிருக்காங்கல்ல, இப்ப என்ன பண்ண முடியும்? காலத்துக்கும் உங்க அக்கா அழ போறா, பாத்துக்கிடுங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? எங்க அக்காவுக்கும் வயசு கடந்து போச்சு. ஆனா விமல் 4 இடத்துல பொண்ணு பார்த்த மாதிரில விசாரிச்ச. ஆமா, 4 இடத்துல பொண்ணு பாத்திருக்காங்க. இங்க உங்க அக்கால பேசி முடிச்சுட்டு அவன் வெளியில பொண்ணும் பாப்பான். அவனுக்கும் உங்க அக்கால கொடுக்க போறீங்க. நல்ல குடும்பம். சும்மா சும்மா திட்டாதீங்க. எங்க அக்காக்கு பிற மாப்பிள்ள கிடைக்கல. ஏன் உங்க அக்காக்கு என்ன குறை? அழகா இருக்கா, நல்ல போனோம். இதுக்கு மேல என்ன வேணும்? அதெல்லாம் நல்லா அமையும். அமையும். நகை நட்டு யார் போடுறா? எங்க வீட்டுல என்ன கோடி கணக்குல சொத்து இருக்குது. எங்க அக்காளுக்கு எங்க அப்பா 10 பொண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க. உனக்கு கொன்னுருவேன். இல்லப்பா, எனக்கெல்லாம் கிலோ கணக்குல வேணும். ஆமா, நான் இவளுக்கு கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன் பாருங்க. கொன்னு போட்டுருவேன். நானும் 3 கிலோ 4 கிலோ தப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானும் சொல்லிட்டேன். ஆமா, அப்படி ஒண்ணு நீங்க கட்டிக்க வேண்டாம். உனக்கு எதுக்கடி தங்கம்? நீயே தங்கம் தானே. அங்கேயே கொண்டு இங்க வரக்கூடாது. இப்ப நான் பக்கத்துல வரணும் அப்படிதானே? வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, அடுத்த மாசம் நல்ல செய்தி சொல்லிடுவல்ல. ஐயோ, அதையும் சொல்லி பயம் கட்டாதீங்க. அப்படி ஒண்ணு நடக்கல. நீங்க போய் சொல்லுவீங்க. போய் சொல்லுனா அடுத்த மாசம் மட்டும் நல்ல செய்தி சொல்லாம இரு. கோத்த கலப்பாதீங்க சொல்லிட்டேன். என்ன நல்ல செய்தி சீக்கிரம் சொல்லிடணும்னா அப்புறம் உங்க அப்பா சொல்லி 5 கிலோ தங்கம், ஒரு காரு, ஒரு வீடு, பைக்கு இவனத்தையும் கொடுத்துடணும். ஆமா, மாப்பிள்ளையாக்கும். குடுப்பு கொஞ்சமா இருக்கு. சரி, உனக்கும் உங்க தங்கச்சிக்கும் நகை சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் போட்டு உங்க அக்கா கிளம்பி நல்ல இடத்துல கொடுக்க வேண்டியதானே? அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. என் தங்கச்சிக்கும் கிளம்பி கொடுக்கணும்ல. எப்படும் ஆகிலுக்கு தேவைப்படும்ல. உன் தங்கச்சிக்கு தானே, நான் பாத்துக்கிறேன். உனக்கு அது உன் தங்கச்சிக்கு போட்டு கிளம்பி கொடுக்க வேண்டியதானே? எங்க அக்கா ஏத்துக்க மாட்டா. எங்க லைஃபுக்கு வேணும்னு சொல்லுவா. நான் உனக்கு சொன்னா நீ ஏத்துக்கிறியா? என்ன? நான் போட்டா உங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களா என்ன? என்ன? என்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் இல்லைன்னா பரவாயில்ல, போட்டு நல்ல இடமா பாருங்களேன், முடிக்கலாம். இதெல்லாம் எங்க வீட்டுல போய் நான் பேசினேன், நீ ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு கேட்பாங்க. சரி, நான் மாமா கிட்ட பேசிக்கிட்டேன். அது சரி, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ம், ஐயோ, விடுங்க. கத்தாடி, டிரைவர் இருக்காரு. என்ன விடுங்கன்னு சொன்னேன். கத்தாத, அமைதியா இரு. என்ன விடுங்க. ஏன்? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசணும். என்ன? உங்க ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன,
ஏணி வச்சா எட்டாது. என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க. லூஸ் மாதிரி பேசுன மூஞ்சில அடிச்சிருவேன். உண்மையை தானே சொல்றேன். எப்படி பார்த்தாலும் பொருத்தமே வராது. என்ன விடுங்க. பாரு என்ன விட்டு பேசுன சொல்லுவேன். அதெல்லாம் இப்போ ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றாயிட்டு நீ இல்லை உங்ககிட்ட இப்போ சொல்ல வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. நீங்க சும்மா விளையாட்டுக்கு கூட 5 கிலோ 6 கிலோன்னு சொல்றீங்க. சத்தியமா உங்களுக்கு அப்படிதான் உங்க வீட்டுல பாப்பாங்க. ப்ளீஸ் விட்டுருங்க. இது பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இல்ல எனக்கு கல்யாணம் பண்ண நினைச்சாலும் ஊர் உலகத்துல உங்களை என்ன சொல்லுவாங்க. வேண்டாங்க ப்ளீஸுங்க. சொல்லுவேன் இனிமேல் இது மாதிரி பேசுனா என் உசுரடி என் உசுரு. காமதேவனே மூச்சு வாங்குதே 2 ஜீவனே நேற்று வர எனக்கிலேயே ஆசை வர முளைக்கிலேயே